நம்மிடத்தில் தேவனுடைய பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். आज इस विषय पर मैं आपसे साझा करना चाहता हूं कि स्वर्गीय परमेश्वर की अपेक्षा हमसे क्या है. அதற்காக வேத வசனத்திலிருந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். इसलिए हम पवित्र शास्त्र में पहला पत्रुस की 2 अध्याय का 9वां वचन पढ़ते हुए सुनेंगे. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா हालेलुया. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு कि उसके पुण्य चीजों को, उसके सद्गुणों का प्रचार करने. போதும். எல்லாரும் ஒரு வார்த்தை ஜெபித்து இந்த வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். अब हम सभी लोग एक पल के लिए प्रार्थना करें और इस वचन के अध्ययन की ओर जाएं. பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். आइए स्वर्ग की ओर देखेंगे. மகிமையுள்ள தேவன் இந்த நாளில் தேவ திட்டங்களை, நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக. तेजोमय परमेश्वर आज के दिन हमारे जीवन के प्रति परमेश्वर का योजना को प्रकट करें. எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, हमारे स्वर्गीय पिता, प्रेमी प्रभु, இந்த மகிழ்ச்சியான மகிமையான நாட்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். इस आनंद और मगन से भरा इस दिन के लिए हम आपका धन्यवाद करते हैं. இந்த ஆண்டவரே, கன்வென்ஷன் நாட்களின் மிக முக்கியமான தினமாகிய இன்றைய தினத்திற்காய் கர்த்தரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். हे प्रभु जी, खास तौर पे इस कन्वेंशन के आज के महत्वपूर्ण इस समय के लिए हम आपका धन्यवाद करते हैं. தேவ ஊழியர்களாய், தேவ பிள்ளைகளாய், परमेश्वर के जन, परमेश्वर के दासों मिलकर உம்முடைய அன்பு பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். आपके प्रेमी चरणों पर हम इकट्ठे हुए हैं. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर के आत्मा इस जगह पर राज कर रहा है, इसलिए हम आपका धन्यवाद करते हैं. இந்த நாளிலும் பரலோகத்தின் விருப்பங்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த, ஊழிய வாழ்க்கை குறித்த விருப்பங்களை எங்களுக்கு தெளிவாய் நீர் சொல்லித் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். हे प्रभु, हम प्रार्थना करते हैं कि आज के दिन हमारे जीवन के प्रति, हमारे सेवका के प्रति परमेश्वर जो भी आपके उद्देश्य है स्पष्ट हमें समझाइए. ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களில் கூட और जो बातें पहले से हमें स्पष्ट हो चुकी है, தெய்வீக வெளிச்சம் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். और वहां पर भी परमेश्वर का तेज प्रकट होने के लिए हम प्रार्थना करते हैं. புதிய வெளிச்சத்தோடு, புதிய தெளிவுகளோடு, புதிய அபிஷேகத்தோடு, नए उजाले के साथ, नए वैभव के साथ और नए स्पष्टीकरण के साथ தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றியாய் வாழ்ந்து परमेश्वर का वचन को धरे हुए एक विजेता इस धरती पर बनने, உம்முடைய மகிமையான ராஜ்யத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களை வழிநடத்தும். आपके तेजोमय राज्य में हम बड़ी खुशी के साथ हासिल करने के लिए सहायता कीजिए. எல்லா உள்ளங்களையும் இயேசுவின் அன்புக்குள்ளும் உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்குள்ளும் வைத்து காத்துக்கொள்ளும். सारे मन और सारे दिलों को आपके महिमामय उपस्थिति में ढककर आप सुरक्षित रखिए. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. यीशु के पवित्र नाम से मांगते हमारे स्वर्गीय प्रेमी पिता. ஆமென். आमीन. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. यहोवा के नाम की महिमा हो. ஒரு விவசாயி தோட்டத்தில் ஒரு மரத்தையோ செடியையோ வைப்பானானால், मान लो कोई किसान अपने खेती में किसी वृक्ष या किसी पौधे को लगाता है, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளதாக ஒரு பிரதிபலனை, ஒரு பலனை, ஒரு கனியை அந்த மரத்திலிருந்து, செடியிலிருந்து எதிர்பார்ப்பான். और कुछ निर्धारित समय के बाद उस वृक्ष से या उस पौधे से फल की या प्रतिफल की अपेक्षा करता है. அப்படி அது கொடுக்க முடியாவிட்டால், அல்லாவிட்டால் கொடுக்காவிட்டால், जबकि वो वृक्ष फल देने से चूक जाती है, நிச்சயமாய் அந்த விவசாயிக்கு அது ஒரு பெரிய சோர்வாக மாறும். तो ऐसा होने के कारण वो किसान को बहुत ही दुख का कारण बनता है. பரலோகத்தை விட்டு பூமியிலே கடந்து வந்து स्वर्ग छोड़कर जगत में आकर தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் நமக்காய் சிந்தி अपने आखिरी बूंद लहू तक हमारे लिए बहाकर
நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக்கி हमें उद्धार कर अपने संतान में तब्दील कर அவருடைய மகிமைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற கர்த்தர் उसकी वैभव की ओर हमें तैयार करने वाला परमेश्वर இந்த பூமியிலே நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. इस धरती में हमारा उद्धार करने का मकसद है. அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாவிட்டால் अगर ये उद्देश्य हमारे जीवन में पूरा नहीं होती है எவ்வளவு பரலோகத்திற்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். तो आप सोचो स्वर्ग के लिए कितना बड़ा धोखा महसूस होगा. அதே போல கர்த்தருடைய மகிமையான அழைப்பை என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் தந்து इसलिए परमेश्वर का तेजोमय बुलावा मेरे और आपके जीवन में देकर விசேஷித்த அபிஷேகத்தையும் வரங்களையும் ஊற்றி தந்து विशेष अभिषेक और वरदानों को प्रदान करके நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிற हमें आशीष कर रखने वाले தேவனுடைய எதிர்பார்ப்புகளை परमेश्वर का अपेक्षाओं को தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் நிறைவேற்றாத பட்சத்தில் हम जो परमेश्वर के दास होने के बावजूद जब पूरा नहीं करते பரலோகம் எவ்வளவு நம்மை குறித்து ஏமாற்றம் அடையும். तब सोचो हमारे प्रति स्वर्ग के लिए कितनी बड़ी धोखा महसूस होगी. இந்த காலை வேளையில் ஒரே ஒரு கேள்வியோடு உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். इस सुबह की समय एक प्रश्न के साथ आपके बीच में उपस्थित हूं. உங்களை ரட்சித்த आपको उद्धार किया हुआ நம்மை அபிஷேகித்த जिसने हमें अभिषिक्त किया நம்மை தம்முடைய மகிமையான சேவைக்காய் தெரிந்து கொண்ட और जिसने अपने तेजोमय के लिए हमें चुन लिया பரலோகத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நிற்கிறோமா? क्या वाकई हम उस स्वर्ग के लिए ईमानदार है, वफादार है या यसान है? இல்லை நம்மை குறித்து பரலோகம் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா? या तो हमारे प्रति स्वर्ग धोखा कर रही है. ஆமென். आमीन. இந்த கேள்வியை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். इस सवाल को, इस प्रश्न आप अपने मन में रख लो. இந்த செய்தியின் அந்த ஊடாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே इस संदेश के द्वारा परमेश्वर हमारे जीवन में அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாய் जी हाँ बुलाया हुआ उद्देश्य को पूरा करने மகிமையான வெளிப்பாடுகளை வெளிச்சங்களை நம்முடைய உள்ளங்களிலே வைப்பாராக. और तेजोमय महिमामय प्रकाशन परमेश्वर हमारे दिल में रखें. இந்த அருமையான பரலோகம் ये बेहतरीन स्वर्ग நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அடிப்படையான காரியத்தை தான் முதலாவது இந்த வசனத்திலே வாசிக்க கேட்டோம். सबसे पहले इस वचन में हमने पढ़ते हुए क्या सुना कि स्वर्ग प्रथम हमसे क्या अपेक्षा करता है. இது பொதுவான எதிர்பார்ப்பு. ये एक साधारण एक सामान्य उद्देश्य है. ஊழியக்காரன் விசுவாசி என்ற வேறுபாடு இல்லாமல் जहाँ की सेवक और विश्वासी नाम का कोई भेदभाव किए बिना எல்லாரிடத்திலும் ஆண்டவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு हर किसी पर परमेश्वर का एक बड़ी उम्मीद அவருடைய புண்ணியங்களை நாம் இந்த உலகத்திலே அறிவிப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். कि परमेश्वर का ये अपेक्षा है इस धरती में, इसलिए हम बुलाए गए ताकि इस धरती में उसके सद्गुणों का प्रचार करें. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா? क्या वाकई हमारे जीवन में परमेश्वर का मकसद पूरा हो रहा है? உண்மையான கர்த்தருடைய ரட்சிப்பை தொடுதலை பெற்ற எந்த மனிதனும் हर कोई मनुष्य जो परमेश्वर का असली उद्धार या असली संपर्क को हासिल किया है சும்மா இருக்கவே முடியாது. उनमें से कोई भी चुप बैठ नहीं सकता. ஆண்டவருடைய அன்பை परमेश्वर का प्रेम को நாம் அனுபவித்த புண்ணியங்களை हम जिस उसके चीजों को व्यवहार किया है அறிவிக்காமல் எப்படி இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்க்கை நடத்த முடியும்? हमने जो हासिल की उस भलाई का प्रचार किए बगैर हम कैसे संसार में जी सकते हैं? இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டால், अगर ये भलाई हमारे जीवन में नहीं होता, இயேசுவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காவிட்டால், अगर यीशु मसीह का प्रेम को हम दूसरों में बांटते नहीं, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின புண்ணியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால், परमेश्वर ने जो भलाई हमारे जीवन में किया यदि हम उसकी प्रचार दूसरों के साथ साझा नहीं करते, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கோ கேடு இருக்கிறது என்ற அர்த்தம். तो मतलब समझ लो हमारे आत्मिक जीवन में कहीं ना कहीं खोट है. தயவாய் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்துவாராக. इसलिए कृपया करके इन दिनों में परमेश्वर हमारे मन को, दिल को दुरुस्त करें. அந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்த அந்த மனிதன் சுகமாக்கப்பட்ட பொழுது
ஆண்டவரோடு இருக்கும்படி அவன் மிகவும் அதிகம் விரும்பினான். और दुष्ट आत्मा से ग्रस्त व्यक्ति जिसमें 6000 दुष्ट आत्माएं थे, जब उसने परमेश्वर से मुलाकात की, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அதற்கு உத்தரவு கொடாமல், लेकिन परमेश्वर ने उन्हें ऐसी आज्ञा दिया कि நீ உன்னுடைய இனத்தாரிடத்தில் உன்னுடைய தேசத்துக்கு கடந்து போய் कहा कि तू मेरे पीछे मत हो लेना, बल्कि तू अपने जाति बंधुओं के बीच में जाकर கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவிப்பாயாக என்று கட்டளை கொடுத்தார். बल्कि उसे आज्ञा दिया, हुक्म दिया कि तू जाकर के अपने जाति बंधुओं को इस भलाई के बारे में प्रचार करें. அவனுக்கு சபையோடு கூடி ஆராதிக்கிற ஒரு நாள் பாக்கியம் கிடைக்கவில்லை. आपको पता है कलीसिया के साथ मिलकर आराधना करने का सौभाग्यता उसे कभी नहीं मिली हुई थी. இயேசுவின் உபதேசங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. यीशु मसीह का उपदेश को सीखने का मौका उसे कभी नहीं मिला. அவனுக்கு பைபிள் காலேஜ் படிப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. उसे बाइबल कॉलेज में सीखने का मौका कभी ना मिली. அவன் உடனே புறப்பட்டு போய் परंतु उसने तुरंत रवाना हुआ கர்த்தர் தனக்கு செய்த வேலையெல்லாம் और जाकर के जो कुछ परमेश्वर ने उसके साथ किया முழு பட்டணத்துக்கும் அறிவித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. उन सारी बातों की प्रचार प्रसिद्ध पूरे शहर में करवा दिया. அவனுக்கு கர்த்தர் இறங்கி செய்தவைகளை அவன் அறிவித்த பொழுது, और जब परमेश्वर की भलाई को उसने प्रचार किया, ஆண்டவரிடத்தில் अनेகர் கவரப்பட்டார்கள். तब बहुत सारे लोग परमेश्वर की ओर आकर्षित किए गए. கர்த்தருடைய வழிகளிலே கடந்து வந்தார்கள். तब बहुतेरे परमेश्वर के राहों पर चलने लगे. சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், इतिहास में क्या लिखा है? பின்பு சீஷருடைய பின்னடியார்கள் அந்த பட்டணங்களிலே கடந்து போன போது, उसके बाद जब चेले और उसके पीछे आने वाले लोग जब उस शहर में गए थे, ஏராளம் கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்ததை குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள். तब वहां पर हमें देखने को मिलता है कि बहुत सारे ईसाई लोग वहां पर पाए गए. ஆகவே தேவனுடைய சந்தோஷத்தை, அன்பை அவர் இறங்கி செய்த வேளை அனுபவித்தவன் சும்மா இருக்கவில்லை. इसलिए जिसने परमेश्वर से भलाई हासिल किया, जिसने परमेश्वर का से अनुभव प्राप्त किया, उसने चुप नहीं बैठा, அவன் ஆண்டவருக்காய் கிரியை செய்ய ஆரம்பித்தான். बल्कि उसने परमेश्वर के लिए काम करने लग गया. நம்முடைய ரட்சிப்பு உண்மையானால், अगर वाकई हमारा उद्धार सही है, நமக்கு ஆண்டவர் ஏதாகிலும் இறங்கி செய்திருப்பாரானால், अगर सचमुच परमेश्वर हमारे लिए कुछ किया है, அதை கட்டாயம் சொல்லியாக வேண்டும். तो जिसकी प्रचार करना हमारे लिए अनिवार्य है. இல்லாவிட்டால் நாம் நன்றி கெட்டவர்கள் கூட்டத்திலே சேர்ந்து விடுவோம். नहीं तो हम उन यशान रहितों के दल में शामिल हो जाएंगे. நீங்கள் சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், तुम तो कलीसिया में होकर परमेश्वर का उपासना करते हो, வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது, लेकिन उम्र होते जा रहा है. அந்த இடத்தை விட்டு மரணத்தின் மூலமாய் ஒருவேளை தேவராஜ்யத்தில் சேர்க்கப்படும் பொழுது, शायद बुजुर्ग होकर जब मृत्यु के जरिए परमेश्वर के राज्य में हम उठा लिए जाएं, அந்த இடத்தில் உட்கார்வதற்கு யாரையாகிலும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி விட்டுதானா? वहां स्वर्ग राज्य में जाने के लिए क्या किसी व्यक्ति को आपने तैयार किया है? கடந்து போகிறீர்கள். आप जा रहे हो. வேதனையோடு சொல்லுகிறேன், बड़ी दुख के साथ कहता हूं, சில குடும்பங்களை நான் செய்கிற இந்த ஊழியத்திலே தொடர்ந்து சந்தித்து அவர்களோடு பழகுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டிருக்கிறது. देखिए कुछ परिवार के सदस्य उनके साथ मिलकर जुड़कर उनसे बातचीत करने का, उनसे संपर्क रखने का मौका में नहीं मिलता है. ஒரு நாளிலே அந்த வீட்டில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆட்கள் இருந்தார்கள். और एक जमाने में किसी किसी घर पर परमेश्वर का उपासक थे, ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். कि वहां से परमेश्वर के आराधना में आते थे. அவர்கள் தாங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்ளாதபடியினாலே, लेकिन उन्होंने अपने उद्धार का मकसद को नहीं पहचानने के कारण, இந்த உலக யாத்திரை முடித்து போன பின்பு, इसलिए जब उन्होंने इस संसार में अपनी यात्रा, अपनी सफर पूरा की, அவர்களுடைய அந்த இடத்திலிருந்து, அந்த வீட்டிலிருந்து திரும்ப சபைக்கு வருவதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. जब घर का एक व्यक्ति गुजर गया, उसके बाद उस घर से कलीसिया में आने के लिए कोई भी व्यक्ति नहीं रहते. அருமையான தேவ பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के जनों, மிக பாரத்தோடு உங்களிடத்தில் கேட்கிறேன், बहुत बड़ी बोझ के साथ मैं आपसे विनती करता हूं. ஆண்டவர் என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றி இருக்கிறார். परमेश्वर ने जबकि मेरा जीवन में उजाला दिया है, நான் என்னுடைய கண்ணை மூடுவதற்கு முன்பதாக, इसलिए मैं अपने आंख बंद करने से पहले, இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக, या तो परमेश्वर के आगमन से पहले, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் சிலரை ஆயிலும்
ஆயத்தப்படுத்தி விட்டுதான் என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டும். परमेश्वर के राज्य के लिए कम से कम कुछ जनों को तैयार करूं और उसके बाद में मेरा जीवन का अंत हो जाए. அப்பேற்பட்ட ஆவிக்குரிய ஒரு பெரிய வைராக்கியத்தோடு வைராக்கியத்தை இந்த கால வேளையிலே நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் உருவாக்குவாராக. इसलिए इस सुबह की समय हम प्रत्येक जन के मन में परमेश्वर एक आत्मिक दृढ़ता को उत्पन्न करे. பவுல் அப்போஸ்தலன் அதற்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறார். और जिसके प्रति प्रेरित पौलुस खुद गवाह बड़ा गवाह है. வேத வசனத்தில் ஒரு அழகிய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में एक शानदार शब्द लिखा है, தாமதமின்றி देर किए बिना. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று यीशु ही परमेश्वर का पुत्र करके அவர் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். और उसने घोषित करने लग गया, प्रचार करने लग गया. ஊழியர் பயிற்சி எடுப்பதற்கு முன்பு और सेवकाई का प्रशिक्षण प्राप्त करने से पहले, இயேசுவின் சுவிசேஷத்தின் பூரணத்தை அறிவதற்கு முன்பே यीशु मसीह का सुसमाचार का परिपूर्णता हासिल करने से पहले ही தன் வாழ்க்கையை சந்தித்த अपने जीवन में अपने से मुलाकात किया हुआ, தன் வாழ்க்கையை மாற்றின जिसने उसके जीवन को परिवर्तित किया, அருமையான தேவனை குறித்து சாட்சி பகர மறக்கவே இல்லை. प्यारा प्रभु यीशु मसीह का गवाही साझा करने से उसने दूर नहीं रहा. அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். आइए सभी परमेश्वर का महिमा करें. அவருக்கு எதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன் என்பதை ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்தி இருந்தார். परमेश्वर ने उसे स्पष्ट समझा दिया था कि किस कारण तू बुलाया गया है. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். प्रेरितों के काम 22 अध्याय का 15 वचन को पढ़िए. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் तुमने जो कुछ सुना और जो कुछ देखा. ரெண்டு காரியங்கள் முதலாவது அறிவிக்கும்படி ஆண்டவர் பவுலுக்கு சொல்லி அனுப்பினார். यहाँ पर दो चीजें करने के लिए परमेश्वर ने पौलुस को कहकर भिजवाया நீ உன் வாழ்க்கையில் கண்டவைகள், कि तू अपने जीवन में जो कुछ देखा है நீ மற்றவருடைய வாழ்க்கையில் அறிந்தவைகள், और कि तू अपने जीवन के जरिए जो कुछ सुना है தேவனோடு வாழ்ந்து பழகும் பொழுது அறிந்து கொண்டவைகள், और परमेश्वर के साथ मिलने से जो अनुभव तूने हासिल किया है, அது தேவனை பற்றிய சுவிசேஷம். और यही है परमेश्वर का प्रति सुसमाचार. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரா? क्या आपके जीवन में परमेश्वर ने परिवर्तन लाया है? நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறாரா? क्या अनंत जीवन के बारे में परमेश्वर ने तुम्हें आशा दी है? அந்த நித்திய ஜீவனை மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? क्या इस सनातन जीवन को दूसरों के साथ साझा करने का आशा तुम्हारे अंदर है? மற்ற மனிதர்களையும் கர்த்தர் வெளிச்சமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? क्या आप विश्वास करते हैं कि परमेश्वर दूसरे व्यक्तियों को भी उज्ज्वलित कर सकता है? ஆமென். आमीन. அப்படி என்றால் நீங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? यानी आप कैसे चुप बैठ सकते हैं? நீங்கள் சும்மா இருப்பீர்களானால் यदि तुम चुप बैठोगे வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். तो समझ लीजिए आपके जीवन में कहीं ना कहीं गड़बड़ है. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ தீமை இருக்கிறது, கேடு இருக்கிறது என்று அர்த்தம். अर्थात समझ लीजिए आपके आत्मिक जीवन में कुछ बुराई है या कुछ गड़बड़ है. ஒரு தென்னை மரத்தை விவசாயி நட்டான். एक किसान ने नारियल का पेड़ लगाया. சூழ்நிலைகளை பொறுத்து 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் அது கனி தர வேண்டும். वातावरण के अनुसार 3 साल या 5 साल के अंदर उसमें से फल निकलना है. இந்த கால இடைவெளிக்குள் அது கனி தரவில்லை என்றால், अगर निर्धारित समय के अंदर वो फलवंत नहीं होता, நிச்சயமாய் அதற்குள் ஏதோ கேடு இருக்கிறது என்று அர்த்தம். इसका मतलब उसमें कहीं ना कहीं खोट है. இல்லாத பட்சத்தில் சாதாரண தென்னை மரம் நிச்சயமாய் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் கட்டாயம் பலன் தந்துதான் ஆக வேண்டும். अगर मान लीजिए उस नारियल का पेड़ में कोई कमी नहीं, कोई उसमें घटी नहीं, तो आमतौर पे 3 साल में या 5 साल के अंदर वो फलदायक होना है. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடைய குறைவுகளை கண்டறிய நமக்கு கிருபை தருவாராக. परमेश्वर के आत्मा इन दिनों में हमारे कमी घटियों को जांचने के लिए हमें अनुग्रह दे. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, उद्धार पाया हुआ एक परमेश्वर का व्यक्ति, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, पाप की क्षमा हासिल किया हुआ परमेश्वर का व्यक्ति, தன்னை ரட்சித்த மாற்றின தேவனை பற்றி எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? परमेश्वर जिसने मुझे बदल दिया, जिसने मुझे परिवर्तित
किया उसका प्रचार किए बिना कैसे रह सकता? அப்படி சொல்லி இருக்குமானால் अगर ऐसा प्रचार किए होंगे நம்முடைய சபையோ நம்முடைய தேசமோ இந்த பரிதாபமான சூழலில் இருந்திருக்காது. तो हमारी कलीसिया या हमारा राष्ट्र का ये बेहाल नहीं होता। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के जनों, நீங்கள் கர்த்தருக்காக ஆண்டவருடைய ரட்சிப்பை சுமந்து செல்கிறவளாய் நிச்சயம் மாறியாக வேண்டும். आप परमेश्वर के लिए परमेश्वर का सुसमाचार को लाद कर ले चलने वाले जरूर बने। அது பரலோகத்தின் விருப்பம், ये स्वर्ग का उद्देश्य है, அது பரலோகத்தின் திட்டம். ये स्वर्ग का योजना है பரலோகத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவளாய் और स्वर्ग का योजना को निभाते हुए மாறினால் மட்டும்தான் जबकि हम बदल जाएं பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். तभी जब हम स्वर्ग में प्रवेश करेंगे तब हमारे लिए बड़ी कुशल होगी। இரண்டாவது காரியமாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், दूसरी बात के तौर पर मैं आपसे साझा करना चाहता हूं कि ஆபிரகாமிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு. अब्राहम से परमेश्वर का अपेक्षा। வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். पढ़ेंगे उत्पत्ति की किताब 18वां अध्याय 19वां वचन। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமை கர்த்தர் நம்புகிறார். अब्राहम पर परमेश्वर ने यकीन किया நம்பி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். और यकीन करके एक विषय उसे साझा किया। அவன் தன் பிள்ளைகளுக்கும் वह अपने बच्चों के लिए தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் और भविष्य में आने वाले अपने घरानों के लिए நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து धर्म और न्याय करते हुए கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று और कहता कि परमेश्वर के राहों पर चले, காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். आज्ञा देगा कि परमेश्वर के राहों पर चलो என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். और मैं जानता हूं कि वो अपने आने वाले संतानों को आज्ञा देगा। அல்லேலூயா. हालेलुया। இது நமது சந்ததிகளை குறித்து நம்மிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ये हमारे संतान के प्रति परमेश्वर हमसे अपेक्षा करता है। வேதம் சொல்லுகிறது, शास्त्र बतलाती है ஏன் ஆண்டவர் ஒருவனை படைத்தார்? परमेश्वर ने क्यों एक व्यक्ति को बनाया அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்ததே. जबकि उसके पास आत्मा की परिपूर्णता थी। ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? फिर उसने क्यों एक को बनाया? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே. इसलिए कि परमेश्वर के प्रति भक्ति रखने वाले संतान को उत्पन्न कराए जाए। ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி. परमेश्वर हमारे जीवन में से अपेक्षा करता है कि परमेश्वर पर भक्ति रखने वाले एक संतान। இன்னும் தெளிவாய் சொல்வேனானால், अगर और भी मैं स्पष्ट से कहूं, பெற்றோரிடத்தில் இருக்கிற அந்த தரிசனம் நிறைந்த பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருவது, माता पिता में जो दर्शन है वही दर्शन हमारे संतान में भी होनी चाहिए। தரிசனம் சும்மா வராது. दर्शन यूं ही नहीं आता அவர்கள் தானாகவும் பெற்றுக்கொள்ளலாம், और वे अपने आप भी हासिल कर सकते हैं, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், या हमारे जीवन का तौर तरीका देकर प्राप्त कर सकते हैं। எல்லாவற்றுக்கும் மேலா நாம் திரும்ப திரும்ப நம்முடைய தரிசனங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, அது சரீர பிரகாரமான பிள்ளைகளானாலும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகளானாலும் சரி, அவர்களிடத்தில் திரும்ப திரும்ப போதிக்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாய் உண்டாகும். सबसे बढ़कर हमारे बच्चे शारीरिक रीति से क्यों ना हो या आत्मिक रीति से क्यों ना हो, जब अक्सर बारंबार हम उस दर्शन के बारे में उन्हें सिखाएंगे, बताएंगे, तब ये अपेक्षा उनमें से भी जगेगा। பழைய ஏற்பாட்டு குடும்ப தலைவனிடத்தில் அதை ஆண்டவர் கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். पुराना नियम में हर एक घर अध्यक्ष के लिए परमेश्वर ने आज्ञा के तौर पर बताया है। நியாயப்பிரமாணத்தை, கர்த்தருடைய கட்டளைகளை நீ கைக்கொண்டால் மட்டும் போதாது, और ना सिर्फ व्यवस्था का पालन करना, ना सिर्फ यहोवा के विधियों का पालन करना पर्याप्त है, நீ நடக்கும் போதும், बल्कि जब तू चले, நீ உட்காரும் பொழுதும், जबकि तू बैठे, நீ எழுந்திருக்கும் போதும் जबकि तू खड़े हो, அவைகளை குறித்து பேசி, उनके बारे में चर्चा करें। அவைகளை குறித்து பேசி என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். प्रभु सिखलाया है कि उनके बारे में तू चर्चा करे। நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்முடைய தரிசனங்களை பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா? क्या वाकई में हम हमारे संतानों में, हमारे बच्चों के साथ हमारे दर्शन के बारे में साझा करते हैं?
இல்லாவிட்டால் நம்முடைய தரிசனங்களை பார்த்து வளருகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்களா? या तो हमारे दर्शन को देखते हुए बढ़ने वाले संतान के तौर पे हमारे बच्चे हैं। கவனித்துக் கொள்ளும்படி மிக அன்போடு கேட்கிறேன். प्रेम से निवेदन करता हूं कि भाइयों इन चीजों पर ध्यान जरूर दे। சமீபத்தில் ஒருவருடைய வாழ்க்கையை கவனித்தேன். हाल में एक व्यक्ति के जीवन पर मैंने गौर किया। அவர் ஊழியத்தில் ரொம்ப பயன்பட்ட ஒரு தேவ பிள்ளை. वो ऐसा एक परमेश्वर का दास था जो सेवकाई में बहुत ही इस्तेमाल हुए, ஆனால் குடும்பத்தில் அவருடைய பங்கை அவர் சரிவர நிறைவேற்றவில்லை. परंतु परिवार में उसने अपनी हिस्सा पूरी तरह निभाए नहीं। ஒரு பக்கம் மிக பிரகாசமாய் இருக்கிறது, एक तरफ बहुत ही तेजोमय था, மறுபக்கம் மகா பெரிய தோல்வியாய் காணப்பட்டது. लेकिन दूसरी तरफ तो बहुत ही हार की सामना करना पड़ा। ஆனால் சமீபத்தில் 2 மரணங்கள் என்னை ரொம்ப அசைத்தது. लेकिन हाल में 2 मृत्यु आकर एक साथ हिला डाला। ஒருவர் ஒரு சாதாரண தேவ பிள்ளைதான். एक तो साधारण परमेश्वर का व्यक्ति था, உலகத்தில் வேலை செய்தவர், जो संसार में कामकाज करता था। அவருக்கு 4 பிள்ளைகள், जिसे 4 बच्चे थे। அவருடைய 4 பிள்ளைகளும் கர்த்தருடைய முழு நேர ஊழியத்தில் காணப்படுகிறார்கள். उसके 4 का 4 बच्चे परमेश्वर के सेवकाई में शामिल हैं। இன்னொரு ஊழியர் குடும்பம், और दूसरा एक सेवकाई परिवार 5 பிள்ளைகள், जिनकी 5 बच्चे, 5 பிள்ளைகளும் கர்த்தருடைய மகிமையான சேவையில் காணப்படுகிறார்கள். और 5 का 5 बच्चे परमेश्वर का तेजोमय सेवकाई में शिरकत है। அவருடைய வாழ்க்கை என்னை ஆச்சரியப்படுத்தினது. उनके जीवन को देखकर मुझे आश्चर्यचकित हो गया। இன்றைக்கு தேவ ஊழியருடைய பிள்ளைகள் கூட விசுவாச வாழ்க்கையில் கூட நிற்க மாட்டேன் என்கிறார்கள். लेकिन आज परमेश्वर के सेवक के बच्चे भी विश्वास के जीवन में भी चलने को तैयार नहीं। ஊழியம் செய்வது இரண்டாவது, தேவ பிள்ளைகளாக தேவ மனிதர்களாக கூட நம்முடைய தரிசனங்களை பின்பற்றி வாழவில்லையே என்பது ஒரு பெரிய ஏக்கமாய் என்னுடைய மனதில் இருக்கிறது. जी हाँ, सेवा करना तो दूर की बात है, सबसे पहले बतौर एक विश्वासी के तौर पर भी जी नहीं रही है, ये सुनकर मेरे दिल में बहुत ही दुख होता है। நம்மிடத்தில் பிள்ளைகளை கர்த்தர் நம்பி தந்தாரே, क्योंकि हमारे भरोसे पर परमेश्वर ने हमें संतान दिया। ஆவிக்குரிய பிள்ளைகளை நம்பி நம்முடைய கையில் ஒப்படைத்திருக்கிறாரே, आत्मिक संतानों को हमारे भरोसे करते हुए दिया। தேவன் என்ன நம்முடைய பிள்ளைகளிடத்தில் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? परमेश्वर जो हमारे संतानों में करवाना चाहता है उसे करवाने के लिए क्या वाकई हमारे जीवन समर्पित है? இல்லாவிட்டால் நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்ததினால் என்ன லாபம்? नहीं तो परमेश्वर हमें संतान तो दे दिया, लेकिन देने का लाभ क्या है? ஆபிரகாமுடைய வாழ்க்கை வெற்றியாய் காணப்பட்டது. अब्राहम अपना जीवन में विजेता ठहरा। அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தது ஸ்தோத்திரம் பாக்கியமானதாய் இருந்தது. जबकि परमेश्वर ने उसे संतान दिया, पुत्र दिया, जो उसके लिए सौभाग्य ठहरी। ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவனாய் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாம் காணப்பட்டார். हमारा विश्वासियों का पिता इब्राहिम ने परमेश्वर का उस बड़ा उद्देश्य को उसने अपने जीवन में निभाया, पूर्ति किया। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் इब्रानियों की 11वां अध्याय 9-10 வசனங்களில் ஆவியானவர் 9-10 वचन में आत्मा परमेश्वर यों कहता है, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். अब्राहम के जीवन चरित्र के बारे में उल्लेख किया है। வாசிப்போம், पढ़ेंगे। விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். क्योंकि यहोवा परमेश्वर ने जो खुद निर्माण किया है उस नींव वाले शहर के लिए वो इंतजार किया करता था। தேவனுடைய எதிர்பார்ப்பு பூரணமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. परमेश्वर का उद्देश्य पूरी तरह अब्राहम के जीवन में पूर्ति हुई। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? अब्राहम के जीवन में परमेश्वर का उद्देश्य क्या था? அவன் தன்னுடைய பின் சந்ததிக்கு கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். परमेश्वर ने उसके बारे में यह गवाही दिया कि वो सचमुच उसके पीछे आने वाले संतानों को परमेश्वर के राहों पर चलने का आज्ञा देगा। கர்த்தர் என்ன விரும்பினாரோ, கர்த்தருடைய விருப்பம் உள்ளத்தின் ஏக்கம் எதுவோ
அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருடைய பின் சந்ததியுடைய வாழ்க்கையில் விளங்கினது. परमेश्वर का मर्जी जो भी हो, परमेश्वर का मकसद, दिल का धड़कन जो भी हो, वो सारी चीजें इब्राहिम के संतान में पूरा हुआ. அந்த நிறைவேறலை தான் எபிரேயர் 11:9-10 சொல்லுகிறது. और उसी बातों को इब्रानियों का किताब 11 का 9-10 में लिखा है. ஆபிரகாம் மகா பெரிய பிரபு, अब्राहम बहुत बड़ा हाकिम था. அவனுடைய சொத்து சுகங்கள் பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र में लिखा है वो इतना महान धनवान था कि उसके संपत्ति दौलत को इस संसार समाप्ति नहीं पाई. அவன் நினைத்திருந்தால் 1000 வீடுகள் கட்டி இருக்கலாம். यदि वो सोचता तो 1000 घरों का निर्माण करता. அல்லேலூயா. हालेलुया. போன இடத்திலெல்லாம் ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் அவன் கட்டி இருந்திருப்பான். जहां जहां जाता वहां पर एक रेस्ट हाउस बना था. விரும்பியிருந்தால் चाहता तो. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் परंतु அவன் மட்டுமல்ல, ना सिर्फ वो ஈசாக்கு அவனுடைய பிள்ளை, ईसा जो उसके संतान, அவனுடைய பேரன் யாக்கோபு, और याकूब जो उसका पोत था, இந்த சந்ததிகளுக்கு ஒன்றுக்கும் இந்த பூமியிலே வீடுகள் இல்லை. और उसके इन संतान इस वारिस का इस धरती में कोई भी घर नहीं थे, கூடாரங்களில் தங்கி இருந்தார்கள். बल्कि वे तंबू में वास किया करते थे. சரியாக ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு போதித்திருந்தான். इसलिए ढंग से अब्राहम ने अपने बच्चों को वारिस को सिखलाया. அந்த தரிசனத்தை பின் சந்ததியும் சுமந்து கொண்டே வாழ்ந்தது. और अब्राहम के उस दर्शन को लेकर लाद कर उसके संतान भी आगे बढ़े. அது என்ன தரிசனம்? ये कौन सा दर्शन? இந்த பூமியில் வீடு கட்டுவதை பார்க்கிலும் इस धरती में घर बनाने से उत्तम அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காய் காத்திருப்பது பெரியது. नींव वाले शहर के लिए इंतजार करना, प्रतीक्षा करना उत्तम है என்பதை நன்றாய் கொடுத்து கொண்டிருந்தான். इन बातों को खुद सीखा हुआ था और अपने वारिस को भी सिखलाया. ஆகவே इसलिए கானான் தேசம் திரும்ப இஸ்ரவேல் சந்ததியார் வரும் வரைக்கும் அவர்கள் வீடுகளை கட்டவே இல்லை. इसलिए जब तक इजरायली काना देश तक नहीं पहुंचा तब तक उन्होंने घर का निर्माण नहीं किया. அதுவும் இன்னும் ஆழமாய் சிந்திப்போமானால் अगर और भी हम गहराई से जांच करें, கானான் தேசத்திலும் அவர்கள் வீடு கட்டவில்லை. कानान देश में भी उन्होंने घर का निर्माण नहीं किया, கட்டாத வீடுகளில் குடியிருந்தார்கள். बल्कि जो घर का निर्माण नहीं किया वहां जाकर के वास किया. கானான் தேசத்தில் வீடு கட்டுவதில் தவறில்லையே. कानान देश में घर का निर्माण करना कोई गलत नहीं. அழிந்து போகிற தேசத்தில் சோத்திரம், தங்களுக்கு இல்லாத தேசத்தில் சோத்திரம் வீடுகளை கட்டுவதானே தவறான காரியம். लेकिन विनाशकारी अपने लिए जो राष्ट्र है ही नहीं वहां पर घर का निर्माण करना गलत है. என் பிள்ளைகள் என் தரிசனத்தை சுமக்கிறவளாய் இருக்கிறார்களா? क्या वाकई मेरी संतान मेरे दर्शन का पालन करते हैं या नहीं? என்னுடைய பிள்ளைகள் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி வாழுகிறார்களா? क्या वाकई मुझे दिया हुआ दर्शन के अनुसार मेरे संतान चलते हो? அல்லேலூயா. हालेलुया. அதுதான் வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. इसलिए अब्राहम का जीवन विजेता ठहरा. ஒரு தேவ பிள்ளை ஒரு நாள்ல ஒரு சாட்சி சொன்னார்கள். एक परमेश्वर का व्यक्ति ने एक दिन गवाही दिया, என்னை தொட்ட ஒரு சாட்சி. और जो गवाही मुझे छू लिया, அவர் சின்ன வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். वह अपने बचपन में प्रभु को स्वीकार कर लिया. 15 வயதுக்கு முன்பதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். वह अपने 15 साल के पहले प्रभु को स्वीकार कर लिया. அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறந்தார்கள். जब उसकी शादी हुई, ब्याह हुई, उसे बच्चे हुए, அவர் எவ்வாறு சொன்னார்? என் பிள்ளைகளுக்காக ஒரே ஒரு ஜெபம்தான் பண்ணி இருக்கிறேன். और उसने मुझसे कहा मैं सिर्फ अपने बच्चों के लिए एक ही प्रार्थना किया हूं. அந்த ஜெபம் என்னவென்றால், वो कौन सी प्रार्थना? நான் 20வது வயதில் இருக்கும் பொழுது நான் எவ்வளவு ஆவிக்குரியவனாய் இருந்தேனோ அதை பார்க்கிலும் என் பிள்ளைகள் உயர்ந்தவர்களாய் ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். उसने प्रभु से प्रार्थना किया, प्रभु जब मैं 20 उम्र का था तब मैं जितना आत्मिक उन्नति प्राप्त किया उससे भी बढ़कर मेरे संतान भी आत्मिक उन्नति प्राप्त करें. 25 வயதாய் இருக்கும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தேன் அதை பார்க்கிலும் என்னுடைய பிள்ளைகள் அதிகமாய் கர்த்தருக்காய் வாழ வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறேன். और उसने कहा कि मैंने प्रभु से ऐसी प्रार्थना किया कि जैसे मैं अपने 25वां उम्र में परमेश्वर के लिए मैं फलवंत बना, परमेश्वर के लिए मैंने सेवकाई के लिए समर्पित किया, वैसे मेरे बच्चे भी समर्पित करें. கலெக்டராக வேண்டும், டாக்டராக வேண்டும் என்று நான் ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. बल्कि उसने कहा मैं अपने बच्चों को कभी भी वो डॉक्टर बने या कलेक्टर बने ऐसे इसके लिए प्रार्थना कभी नहीं किया. சொல்லிவிட்டவர் சொன்னார், यूं बोलकर उसने कहा என் பிள்ளைகள் என்னை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகளில் நான் இருந்த
அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பார்க்கலும் அந்தந்த வயதுகளில் அதிகமாய் கர்த்தருக்காய் வாழுகிறார்கள். और ये सब बताकर उसने कहा कि प्रभु के दया से जितना मैं आत्मिक उन्नति हासिल किया, जितना मैंने परमेश्वर के लिए मेहनत किया, जितना मैंने प्रभु के लिए परिश्रम किया, उससे बढ़कर मेरे बच्चे, मेरे संतान परमेश्वर के लिए आज उन्नति हासिल किए हैं. இந்த அழகிய ஸ்தாபனம் தொடர்ந்து கர்த்தருக்காய் நிற்பதின் ரகசியம் என்ன? ये बेहतरीन संस्था लगातार टिकने का कारण क्या है? உருவாக்குனவர்கள் ஃபவுண்டர்ஸ் இடத்திலிருந்து அந்த தரிசனம் மாறி மாறி தொடர்ந்து தலைவர்களுக்குள்ளே கடந்து வருவதுதான். क्योंकि हमारे संस्थापक जो इस संस्था का निर्माण करता है, उनके अंदर का दर्शन लगातार अगले पीढ़ी में चल रहा है, जारी है. அதுபோல் உங்களுக்கு ஆண்டவர் விசேஷமாய் தந்த தரிசனங்கள், इसी प्रकार जो दर्शन परमेश्वर आपको विशेष तौर पे दिया है, எந்த விலை கொடுத்தும் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. चाहे कुछ भी दाम क्यों न देना पड़े, दाम दे करके उसे सुरक्षित रखें. அந்த தரிசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணும்போது மகிழ வேண்டும். जब इस दर्शन हमारे बच्चों में पूरा हो, ये देखते हुए आप मगन होना चाहिए. கர்த்தரை எதற்காய் மகிமைப்படுத்த வேண்டும். और जिसके चलते तुम परमेश्वर का महिमा करना है. தரிசனத்தில் குறை வரும்போது அழுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். जब दर्शन में कुछ कमी घटी दिखता है तो उसके लिए रो पड़ने के लिए हम तैयार रहे. அன்பு தேவ மனிதர்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன், प्रिय परमेश्वर के मनुष्यों में तुमसे पूछता हूँ, உங்களிடத்தில் தந்திருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை எதற்கு நேராய் நடத்துகிறீர்கள்? आप अपने बच्चों को किसकी ओर अगुवाई कर रहे हो? உங்களுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? आपके कलीसिया किस प्रकार रहे, आपका उद्देश्य क्या है? அந்த தரிசனம் உங்களுடைய சபையில் பகரப்படுகிறதா? क्या ऐसा दर्शन के बारे में आपके कलीसिया में प्रचार किया जाता है या नहीं? ஆபிரகாம் அதில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். इस विषय में अब्राहम बड़ी ईमानदार रहा. ஸ்தோத்திரம். எலியா எலிசாவின் காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், एलिया एलिसा के जमाने में यदि आप देखेंगे, எலியாவின் அதே தரிசனம் எலிசாவுக்குள் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். और एलिया का वही दर्शन जो एलिसा में चला गया, ये देखते हुए मैं आश्चर्यचकित होता हूँ. எலியாவை தேவ மனிதன் என்று கண்டார்கள். और लोगों ने देखा कि एलिया तो परमेश्वर का व्यक्ति है. எலிசாவை தேவ மனிதனாய் கண்டார்கள். और जी हाँ, लोगों ने एलिसा को भी एक परमेश्वर का दास के तौर पे देखा. ஸ்தோத்திரம். எலியாவிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது. और एलिया के भीतर परमेश्वर का वचन था. அதே போல எலிசாவிடத்திலும் தேவனுடைய வார்த்தை இருந்தது. उसी तरह एलिसा के अंदर भी परमेश्वर का वचन था. சந்ததி சந்ததியாக அது தொடர்கிறது. यानी पीढ़ी तक फैल रहा है. இந்த தரிசனங்கள் நம்முடைய சபைகளில் இருந்திருக்குமானால், अगर ये दर्शन मेरा आपके कलीसिया में होता, நம்முடைய ஆவிக்குரிய சபைகளின் தரம் எவ்வளவு விசேஷமாக இருந்திருக்கும். तो सोचिए हमारे आत्मिक कलीसिया की क्वालिटी कुलीनता क्या ही बेहतरीन होता. தரிசனத்தை கடத்துவதிலும் और दर्शन को पीढ़ी में फैलाने, தரிசனத்தை காத்துக்கொள்வதற்காய் போராடுவதிலும், और दर्शन को बनाए रखने के लिए मेहनत करने में நாம் அதிக விலை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. हम ज्यादा कीमत चुकाना जरूरी है. சும்மா ஒன்றும் வந்து விடாது. ऐसा यूं ही नहीं आ जाता. மந்திரத்தில் ஒன்று நடக்காது. और जैसे हम चुप बैठने पर कुछ नहीं होता. அதற்காக இடைவிடாத ஜெபமும் பிரயாசமும் தேவை. बल्कि जिसके लिए निरंतर प्रार्थना और निरंतर परिश्रम की आवश्यकता है. பிள்ளைகள் நம்முடைய தரிசனம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். जी हाँ, हमारे बच्चों के अंदर हमारा वही दर्शन होना जरूरी है. நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவ தரிசனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमारे आत्मिक संतानों में ईश्वर का दर्शन होनी चाहिए. சும்மா நம்மிடத்தில் ஆண்டவர் இப்பேற்பட்ட தரிசனங்களை வைப்பு பொருளாக தரவில்லை. यूं ही परमेश्वर ने इस दर्शन को हमें नहीं दिया. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இடைவிடாமல் தரிசனத்தை நினைப்பூட்ட வேண்டிய இடத்தில் நம்மில் பலர் இருந்து கொண்டே இருக்கிறோம். हम में से बहुतेरे का जिम्मेदारी है कि निरंतर दर्शन का हम याद दिलाए बच्चों को. ஆபிரகாமுக்கு யார் தரிசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தது? बताइए, अब्राहम के पास उस दर्शन का निरंतर किसने याद दिलाया? அவன்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த தரிசனத்தை ஊட்டிக் கொண்டே இருந்தான். उसने खुद लगातार निरंतर अपने बच्चों को दर्शन को याद दिलाया. ஒரு கூடாரத்தில் வாழ்வது எவ்வளவு கடினமான காரியம். आपको पता है किसी तंबू में वास करना कितना कठिन है? வெயில், மழை, குளிர் இவைகளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பற்ற இடம். आपको पता है धूप, बरसात, ठंडी, इस समय के लिए कितना बेकार जगह है एक कुटिल.
ஆனால் பின் சந்ததி அப்படி ஒரு கூடாரத்தை மாற்றி ஒரு வீட்டை வடிவமைப்பதற்கு போகவே இல்லை. लेकिन बावजूद उसके पिछले संतान, उसके पिछले पीढ़ी एक घर का निर्माण करने का प्रयास कतई नहीं किया. வேதத்தில் ஒரு அழகிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு ரேகாபியன் புத்திரர் என்று பெயர். और पवित्र शास्त्र में एक बेहतरीन झुंड है जिसका नाम है केराबियों का झुंड. ரேகாப் ஒரு தீர்மானம் பண்ணினான். और रेघाब ने एक निर्णय लिया. தான் திராட்சரசம் குடிப்பதில்லை. निर्णय था कि मैं दाख रस नहीं पीऊंगा. இன்னும் சில பிரதிஷ்டைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டான். और भी उसने अपने जीवन के जरिए कुछ उसने प्रतिष्ठान लिया. அது சந்ததியாக அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. बल्कि पीढ़ी पीढ़ी से उसे पालन किया. ஆண்டவர் அந்த ரேகாபியரின் புத்திரரை ரொம்ப கவனமாய் கவனிக்கிறார். परमेश्वर ने रेहाबियों की पुत्रों पर ध्यान दिया, गौर किया. அவர்களை அழைத்து வந்து தேவ ஆசாரியர்களை வைத்து அவருடைய பிரதிஷ்டையை மீற வைக்க பிரயாசப்பட்டார்கள். சும்மா சோத்திரம் காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். और लोगों ने क्या किया, उन्हें बुला लाकर उनकी समर्पण को तुड़वा कर उनके द्वारा कई विभिन्न कामों को करने के लिए प्रयास किया. நீங்கள் பெரியவர்கள் சொன்னாலும் எங்களுடைய தகப்பனாருடைய கட்டளையை நாங்கள் மீறப் போகிறது இல்லை என்று உறுதியாய் அவர்கள் சொல்லி நின்றார்கள். लेकिन उनके संतान ने ठान लिया और निश्चित कर लिया, जो कुछ मेरे पिता हमें सिखलाए हैं हम उसी पर चलेंगे, उसी का पालन करेंगे, बल्कि तुम्हारी नहीं सुनेंगे. கர்த்தர் நம்மிடத்தில் எவ்வளவு விசேஷித்த பொக்கிஷங்களை உள்ளத்திலே தந்திருக்கிறார். देखिए परमेश्वर ने हमारे भीतर बेहतरीन धन दौलतों को दे रखा है. அது என்னோடு அழிந்து போக கூடாது. वो धन दौलत मेरे साथ मिटना नहीं, அது என்னுடைய பின் சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். बल्कि ये धन दौलत मेरे पिछले संतानों तक फैलना है. அதன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर ऐसे चीजों पर प्रीति रखता है. அந்த தைரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இருந்தபடியினால் और ये हिम्मत इब्राहिम ने परमेश्वर के प्रति रखा, इसलिए தன்னுடைய சிநேகிதனாய் அவரை வைத்துக் கொண்டார். इसलिए अब्राहम ने परमेश्वर को अपना मित्र बना लिया. அல்லேலூயா. हालेलुया. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். सभी लोग अपने हाथों को उठाकर परमेश्वर का महिमा करें. அல்லேலூயா. கரங்களை हालेलुया. தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். आइए ताली बजाकर सब परमेश्वर का महिमा करें. அப்போஸ்தலர் 13:22 प्रेरितों के काम 13 का 22. தாவீதினிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு. दाऊद से परमेश्वर का अपेक्षा. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவருக்கு தாவீதினிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், परमेश्वर का दाऊद से बहुत बड़ी एक अपेक्षा थी. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். कहा कि जो कुछ मेरी इच्छा है उसने मेरी सारी इच्छाओं को पूरा करेगा. எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். और जो कुछ मेरे दिल की चाहत हो वो निभाएगा. சாட்சி பெற்ற ஒரு தாவீது. और गवाही हासिल करने का एक अनुभव. அவர் தேவனுடைய இருதயத்தில் இருந்தவைகளை எல்லாம் செய்தாரா, செய்யவில்லையா? बताइए उसने परमेश्वर का मन की इच्छा पूरा किया या नहीं किया? சாலமோன் விசேஷித்த ராஜாதான். सुलेमान एक विशिष्ट राजा था, ஆனால் परंतु சோதரம் தாவீதின் ஆட்சி காலம்தான் இஸ்ரவேலின் பொற்காலமாய் இருந்தது. परंतु दाऊद के शासन काल में इस्राएल गोत्र का एक श्रेष्ठता हुआ करती थी. இஸ்ரவேலின் பொற்காலம் தாவீதின் அரசாட்சி காலம். जी हाँ, इस्राएल का सुनहरा शासन दाऊद के जमाने में हुआ करता था. காரணம் அந்த தலைவன் ஆண்டவருக்கு விருப்பமானவைகளை செய்கிறவனாய் இருந்தான். कारण ये नेता वही किया जो परमेश्वर का इच्छा था. அதற்கு பின்பு வந்த எல்லா ராஜாக்களையும் சிலரை ஆண்டவர் புகழ்ந்திருக்கிறார். उसके पीछे कुछ राजा लोग आए जिसका तारीफ परमेश्वर ने जरूर किया है. யூதா ராஜாக்கள் சிலரை புகழ்ந்தாலும் और कुछ राजाओं का तारीफ परमेश्वर किया तो भी ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. लेकिन परमेश्वर का दिल का एक धड़कन था. ஆனாலும் அவனுடைய தகப்பனாகிய தாவீதை போல அவன் கர்த்தருடைய வழிகளில் செம்மையாய் நடக்கவில்லை. परंतु लिखा है, परंतु उसने अपने पिता दाऊद के नहीं परमेश्वर के मार्गों पर सीधाई की चाल नहीं चला. சமாரியாவின் ராஜாக்களை பார்க்கலும் இவர்கள் சிறந்தவர்களாய்த்தான் இருந்தார்கள். और सामरी राजाओं से बढ़कर ये लोग जरूर श्रेष्ठ थे.
மேடைகளை அகற்றினார்கள், उन्होंने मंच को ढा दिया, விக்கிரகாராதனை அகற்றினார்கள், மாற்றினார்கள். मूर्ति पूजा को, मूर्तों को ढा दिया. ஆனாலும் परंतु தாவீதை, அவருடைய தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய இருதயம் செம்மையாயிருக்கவில்லை என்று ஆவியானவர் துக்கத்தோடு பல முறை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். परंतु पवित्र शास्त्र में परमेश्वर की आत्मा ने कई बार बड़ी शौक के साथ गवाही देता है कि उन्होंने उनके पिता दाऊद के नाई वो सीधे चाल नहीं चले. தாவீதிடத்தில் தவறு வந்தாலும் दाऊद गलती तो जरूर किया, தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவளை செய்ய வேண்டும் என்று மிக மிக ஏக்கமுடையவனாய் தன் வாழ்க்கையில் காணப்பட்டான். बावजूद दाऊद के दिल में हरदम एक धड़कन हुआ करता था कि किसी भी रीति में परमेश्वर का इच्छा को पूरा करूं. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வது நல்லதுதான், जी हाँ, यहोवा परमेश्वर के लिए बड़े बड़े कामों को करना सही है, அது தேவைதான். ये जरूरी भी है. ஆனால் தேவ சித்தத்தை செய்வதை விட்டுவிட்டு परंतु परमेश्वर का इच्छा करना छोड़कर பெரிய காரியங்களை செய்வதை கர்த்தரால் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? इच्छा करना छोड़कर बड़े बड़े काम करने से परमेश्वर प्रसन्न नहीं होता. வாழ்க்கை மூலியம் ஒருவேளை சின்னதாய் மாறி போனாலும் और जीवन क्यों ना सिकोड़ भी जाए, தேவ சித்தம் செய்வதுதான் மகா விசேஷம். परंतु परमेश्वर का इच्छा निभाना ही बड़ी बात है. உங்களுடைய வாழ்க்கையில் தெரியுமா தேவன் உங்களை குறித்து என்ன விருப்பம் வைத்திருக்கிறார்? आपको पता है आपके जीवन के प्रति परमेश्वर का मकसद क्या है? என்னை குறித்த தேவ விருப்பம் உங்களுடைய தேவ விருப்பமாய் இருக்க முடியாது. और मेरे प्रति परमेश्वर का उद्देश्य आपके प्रति परमेश्वर का उद्देश्य हो नहीं सकता. அவரவருக்கு அவரவரை குறித்து ஆண்டவருடைய விருப்பங்கள் வேறு வேறு. जी हाँ, प्रत्येक जन के लिए और प्रति जन के जीवन के प्रति परमेश्वर का अलग अलग उद्देश्य है. நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? हमारे प्रति परमेश्वर का उद्देश्य क्या है? அறிந்திருக்கிறீர்களா? क्या तुम जानते हो? அதை செய்வதற்கு ஆசைப்படுகிறீர்களா? क्या उसकी इच्छा निभाने के लिए तैयार हो? அதை முன்வைத்துக் கொண்டு விடாப்பிடியாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? क्या उस दर्शन को आपके सामने रखते हुए उसके लिए क्या परिश्रम करते हो? தேவ சித்தம் செய்கிறவனுக்கு தான் மிகப்பெரிய பாடுகள். क्योंकि जो लोग परमेश्वर का इच्छा निभाते हैं उनके लिए बड़ी परिश्रम है. இடைவிடாமல் இந்த தேவ சித்தத்தை விட்டு விலக்கும்படி 1000 பிரச்சனைகள். निरंतर परमेश्वर की इच्छा से आपको जुदा करने के लिए कई सारी समस्या आती है. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவன் பாக்கியவான். परंतु धन्य है वह जो परमेश्वर का इच्छा निभाता है, பரலோகம் அவனை ஒரு நாள் கொண்டாட போகிறது. क्योंकि एक दिन स्वर्ग उसकी बड़ाई करेगी. தாவீதை போல தேவ சித்தம் செய்கிறவளாய், தேவ விருப்பம் செய்கிறவளாய், கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொண்டவர்களாய் இந்த பூமியில் வாழ்வதுதான் வெற்றி. जी हाँ, दाऊद के समान परमेश्वर का हृदय को परखना, उसके दिल की धड़कन को जानना, परमेश्वर की इच्छा को निभाना, यही इस धरती में हमारे जीवन में हम विजेता बनने का कारण ठहरेगा. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்தவர்களை கர்த்தர் புகழவில்லை. जो लोग यहोवा के लिए बड़े बड़े काम किए परमेश्वर ने उनकी सराहना नहीं की. ஆண்டவர் சொல்லுகிறார், परंतु प्रभु कहता है, பரலோகத்தில் இருக்கும் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு தாயாக, சகோதரனாக, சகோதரியாக இருக்கிறார்கள். बल्कि प्रभु यीशु कहता है वही लोग मेरे माता है, वही मेरे भाई बहन है जो स्वर्गीय पिता की इच्छा को पूरी तरह निभाते हैं. இயேசுவின் தாயாக, यीशु मसीह के माता, இயேசுவின் சகோதரனாக, यीशु मसीह के बतौर भाई, இயேசு கிறிஸ்துவின் சகோதரியாக यीशु मसीह के बतौर बहन இந்த உலகத்தில் வாழ எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்? इस संसार में जीने के लिए आप में से कितने जन बड़ी निर्णय लेने के लिए ठान सकते हैं? தேவ சித்தம் செய்வது மறுபடியும் சொல்லுகிறேன் லேசான காரியம் அல்ல. मैं दोबारा कहता हूं, परमेश्वर का इच्छा पूरा करना कोई साधारण सी बात नहीं, 1000 தடைகளை தாண்ட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. बल्कि 1000 बाधाओं को तोड़कर आगे बढ़ना जरूरी है. ஆனால் அதில் இருக்கிற மகிழ்ச்சி, परंतु उसमें इतनी बड़ी खुशी भी मिलती है, அதில் இருக்கிற திருப்தி, परंतु इसमें इतनी बड़ी संतुष्टि मिलती है. மரித்தோரை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிலும் அதிலே பரம சுகம் இருக்கிறது. ऐसी संतुष्टि, ऐसी कुशल जो मुर्दों को जिलाने से बढ़कर मिलता है. உள்ளத்தில் மாபெரும் தைரியம் இருக்கும். और दिल में बड़ी हिम्मत, हौसला मिलता है நான் ஆண்டவருக்கு பிரியமானதை இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறேன். कि हमें एक संतुष्टि मिलेगी
कि मैंने परमेश्वर का इच्छा पूरा कर रहा हूं। தேவ சித்தம் செய்கிறவள், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவள் ஆண்டவர் சும்மா விடுவதில்லை. जी हां, जो लोग परमेश्वर का इच्छा निभाते, जो उसकी मकसद को पूरा करते, परमेश्वर उन्हें यूं ही नहीं छोड़ देता। யெகூ ஒரு சாதாரண சேனாதிபதி தான். येहू एक साधारण सेनापति था। கர்த்தருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் அவன் செய்து நிறைவேற்றினபடியினாலே उसने यहोवा की दिल की हर एक हसरत को पूरा किया, इसलिए அவனுடைய 4 தலைமுறைகளை கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க வைத்தார். इसलिए परमेश्वर ने उसके 4 पीढ़ियों को सिंहासन पर विराजमान करवाया। அவனுக்கும் ராஜ்யபாரத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. बताइए, उसका और सिंहासन का कोई लेन देन नहीं था। ஆகாபின் குடும்பத்தாரை குறித்து தேவனுடைய இருதயத்தில் மனதில் இருந்த அத்தனையை சரியாய் நிறைவேற்றினபடியினாலே परंतु आहाब के परिवार के खिलाफ परमेश्वर के मन में जो कुछ इच्छा थी, उन सारी इच्छाओं को इसने पूरी तरह निभा दिया। इसलिए ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். सब हाथ उठाकर परमेश्वर का महिमा करेंगे। சிம்சோன் பெரிய காரியங்களை எல்லாம் செய்தது, सिमसोन जरूर बड़े बड़े कामों को किया, நன்றாகத்தான் இருந்தது. सब कुछ ही ठीक ठाक था, ஆனால் முதல்ல அவன் தவறு செய்து விட்டான். लेकिन पहले पहले उसने एक गलती कर दिया। அவனுடைய திருமணமே பிரச்சனை ஆகிவிட்டது. देखो, उसके शादी शुरुआती गलती हो गई। அங்கே தேவ விருப்பம் சொல்லப்பட்டது, वहां पर परमेश्वर ने एक उद्देश्य रखा था। பெற்றோர்களால் அது சொல்லப்பட்டது, நீ இஸ்ரவேலில் ஒரு நியாயாதிபதி. माता पिता ने उसे बतलाया कि तू इज़राइल में एक न्यायाधीश है। இப்படி ஒரு திருமணம் பண்ண நீ அழைக்கப்படவில்லை. तू इस प्रकार की एक ब्याह करने के लिए नहीं बुलाया गया। இஸ்ரவேலிலே நம்முடைய ஜனத்தின் நடுவிலே உனக்கு ஒரு பெண் இல்லையா? इज़राइल में क्या अपने प्रजा में तेरे लिए क्या कोई लड़की नहीं मिली? அங்கே தேவ சித்தத்தை அவன் விட்டு கொடுக்கிறான், இழந்து போகிறான். जी हाँ, प्रथम उसने परमेश्वर का इच्छा निभाने में चूक गया। தேவ பிரமாணம் எதுவாகவும் இருக்கட்டும், परमेश्वर का व्यवस्था कुछ भी क्यों ना हो, தேவ திட்டம் எதுவாகவும் இருக்கட்டும், परमेश्वर का उद्देश्य कुछ भी क्यों ना हो, அவள் எனக்கு என்னுடைய கண்களுக்கு பிரியமானவள். क्योंकि वो स्त्री मेरे आंखों की पसंदी है। அந்த ஒரே வார்த்தையில் அம்மா அப்பாவை அவன் அப்படியே தடுத்து விட்டு விட்டான். एक ही शब्द बोलकर अपने माता पिता का दिल भी तोड़ दिया। அங்கிலிருந்து கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டே இருந்தன. तब से लेकर उसके जिंदगी की आखिरी समय तक एक गलती पर गलती पर गलती, गलती पर गलती होते गया। இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், और जिसे परमेश्वर ने इज़राइल के उद्धार के लिए अभिषिक्त किया, சத்துருக்களை அடக்கி வெல்ல வேண்டியவன், हाँ, जो व्यक्ति शत्रु पर प्रबल होना था, சத்துருக்களோட மரித்து போய்விட்டான். अब देखिए शत्रु के साथ मिट भी गया। இவர்களெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் மைல்கல்கள். आपको पता है, ये सब हमारे लिए एक सावधानी की बात है। கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல தேவ சித்தம் தான் எல்லாரும் செய்வோம். सावधान, सबसे पहले हम सब परमेश्वर की इच्छा करते हैं, காலங்கள் மாறும்போது, வாழ்க்கை உருண்டோடும் பொழுது, लेकिन जब वातावरण बदलती है, जब समय बदलता है, தேவ சித்தத்தை अनेகர் மறந்து போகிறார்கள். तब बहुत सारे लोग परमेश्वर का इच्छा को भूल जाते हैं। நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிச்சயமாய் இதுல கவனமா இருக்கும்படி உங்களிடத்தில் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். मैं बहुत ही प्रेम से आपसे निवेदन करता हूं कि इन चीजों में आप अपने जीवन में बहुत ही सावधानी बरतिए। ஒரு அழகிய பாடல் உண்டு, அதை பாடி உதவி செய்ய மிக அன்போடு கேட்கிறேன். தேவ சித்தம் செய்யும் பிள்ளைகள் जीविपार माता पिता மற்றும் சோதராய். एक शानदार गीत है, मैं आपसे निवेदन करता हूं कि इस गीत गाने में मेरी मदद कीजिए। சேர்ந்து ஒரு அடியும் பாடுவோம். सब मिलकर एक पंक्ति को गाएंगे। தேவ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார் மாதா பிதா மற்றும் சோதரா. தேவ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார் மாதா பிதா மற்றும் சோதரா. உத்தம ஜீவிகள் சொர்க்கத்தின் வாசிகள், உத்தம ஜீவிகள் சொர்க்கத்தின் வாசிகள், கஷ்டம் சகித்திட்ட சுத்தர்கள், கஷ்டம் சகித்திட்ட சுத்தர்கள், பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டுகளிப்பேனோ. பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டுகளிப்பேனோ. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
என்னுடைய செய்தியின் இறுதி நேரத்துக்கு நேராய் கடந்து செல்கிறேன். अब अपने इस संदेश के आखिरी समय पर आप पहुंचा हूं. இறுதியாக இயேசுவினிடத்தில் பூமியில் வந்த இயேசுவினிடத்தில் பரலோகத்தின் எதிர்பார்ப்பு என்ன? आखिर जो जगत पर आया प्रभु यीशु मसीह के प्रति स्वर्ग का उद्देश्य क्या था? ரெண்டு வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு मत्ती 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். पढ़िए मत्ती रचित सुसमाचार 20वां अध्याय 28वां वचन. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இது அவருடைய ஊழியத்தை குறித்து பரலோகத்தின் விருப்பம். उसके सेवकाई के प्रति यही स्वर्ग का उद्देश्य था. அடுத்த யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் अगला यूहन्ना रचित सुसमाचार 8वां अध्याय का 46वां वचन. 46ஆம் வசனம் 8:46. 8 का 46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? तुम में से कौन है जो मुझे दोषी ठहरा सकता है? நான் முதல் பகுதியை விட்டு விடுகிறேன். मैं पहला भाग को छोड़ देता हूँ, இரண்டாவது பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். दूसरा भाग को ले लेता हूँ. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை மாதிரியாய் காட்டும்படி கடந்து வந்தார். प्रभु यीशु मसीह इस जगत पर इसलिए आया ताकि एक पवित्र जीवन का आदर्श दिखाएं. இந்த உலகத்திலே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகள் என்று நாம் நம்மை சொல்லிக் கொள்வோமானால் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருந்துதான் ஆக வேண்டும். इस धरती में अगर हम अपने आप को यीशु के संतान कहते, अगर वाकई प्रभु यीशु के लहू से हम धोए गए तो उस पवित्र जीवन हम बिताने के लिए बुलाए गए அதுக்கு நோ காம்ப்ரமைஸ். और जिसके साथ कोई समझौता नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுவின் வித்து எனக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் जबकि प्रभु यीशु मसीह का भी मेरे भीतर है, அவருடைய இரத்தம் என்னை கழுவி இருக்கும் பட்சத்தில் जबकि उसके लहू मुझे धो चुका है, அவருடைய ஆவியினால் தாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் जबकि उसकी आत्मा से मेरे पाप का निवारण हुआ है, பரிசுத்த வாழ்க்கை நிச்சயமானது. तो पवित्र जीवन बिताना अनिवार्य है. பரிசுத்த வாழ்வை காக்க நான் விரும்பும் பொழுது जब हम पवित्र जीवन बिताने पर इच्छुक होंगे, பரலோக தேவன் எனக்கு 100க்கு 100 உதவி செய்ய காத்திருக்கிறார். तब स्वर्गीय परमेश्वर 100% मेरा मदद करने के लिए तैयार है. என்னிடத்தில் ஆசையும் ஏக்கமும் மட்டும் இருந்தால் போதும். सिर्फ मेरे अंदर चाहत हो या उसके एक हसरत हो तो काफी है. என் பாதைகளை அகலமாக்கி मेरे मार्गों को विस्तार करके தவறாமல் என்னை நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். बिना चूके मेरी अगुवाई करने के लिए वो सामर्थी है. ஏனென்றால் நான் வேத வசனத்தை நம்புகிறேன். क्योंकि मैं वचन पर यकीन करता हूँ, வழுவாதபடி உங்களை காக்கவும் क्योंकि फिसलते हुए बचाने தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும், மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும், और अपने तेजों में उपस्थिति में आपको निर्दोष के रूप में खड़ा करने அவர் வல்லவர். वो सामर्थी है. அவர் வல்லவர். वो सामर्थी है. அவர் वो வல்லவர். सामर्थी है. அவருடைய கிருபை நமக்கு அதற்காக ஒவ்வொரு நிமிடமும் அருளப்பட்டு கொண்டே இருக்கும். इसलिए उसकी करुणा हमें प्रत्येक क्षण प्रत्येक पल हमें मिलता है. இருதயத்தில் அந்த தீர்மானம் இருக்கிறதா? क्या हृदय में आपने निर्णय लिया है? அதை கனம் பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். अगर आप निर्णय लेंगे तो जिसका आदर करने के लिए परमेश्वर सच्चा है. அதற்காக சில தீர்மானங்கள் பிரதிஷ்டைகள் நம்முடைய வாழ்க்கை கட்டாயம் வேண்டும். और जिसके लिए हमारे जीवन में कुछ निर्णय और कुछ प्रतिष्ठा लेना जरूरी है. பரிசுத்தம் சும்மா வராது. पवित्रता यूं ही नहीं आता. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு
பூரணப்படுத்த எல்லாருக்கும் கிருபை தருவாராக. और परमेश्वर सभी को अनुग्रह दे ताकि पवित्रता को सब प्रकार की ईश्वरीय डर के साथ हम हासिल करें. இயேசுவின் பிள்ளை என்று நான் அழைக்கப்பட்டால், जबकि मैं यीशु का संतान कहलाए जाऊं, நான் இயேசுவை போல மாறுவேன் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில், तो जबकि मेरे अंदर आशा है कि मैं भी यीशु जैसा बनूंगा, பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் அலங்காரமாய் இருந்துதான் ஆக வேண்டும். यानी पवित्रता हमारे जीवन में हमारे लिए एक शोभा बनना जरूरी है. அந்த பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால், ये पवित्रता उसके जीवन में होने के कारण இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் अनेक காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. इसलिए यीशु मसीह के जीवन में बहुत सी बातें लगातार प्रकट हुई. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின காரியங்கள் ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி இருக்கிறது. जो जो बातें यशायाह नबी ने अपने किताब में लिखा, वो सारी भविष्यवाणी प्रभु यीशु मसीह के जीवन में पूरा हुआ. அதை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 18 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். जिसे मत्ती की 12वां अध्याय 18वां वचन से लेकर 21वां वचन तक हमें पढ़ने को मिलता है. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். கூக்குரல் இடவும் மாட்டார். கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற அவர் வரைக்கும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணுகிற வரைக்கும், நெறிந்த நாணலை முறிக்காமலும், நெறிந்த நாணலை முறிக்காமலும், மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். वो कुचले हुए नरखटे को टूटने नहीं देगा और जो धुंधली जलती है उस बत्ती को बुझने भी नहीं देता. ஒரு தேவ ஊழியன், ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய எக்ஸம்ப்ளரி அந்த குணங்கள் இந்த காரியங்கள். एक परमेश्वर का व्यक्ति यानी एक परमेश्वर का दास के जीवन में एक दिखाई देने वाली एक विशिष्ट स्वभाव, உள்ளே பரிசுத்தம் இருக்கும் பொழுது, जबकि भीतर पवित्रता हो, பிரஜாதிகளுக்கு நீதியை நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பொழுது, जबकि अन्य जातियों के लिए नीति और धर्म का प्रचार करने का इच्छा हो, நிச்சயமாய் வெளியிலே இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு தேவ மனிதனிடத்தில், ஒரு தேவ பிள்ளையிடத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். तो लगातार ये चीजें एक परमेश्वर के व्यक्ति के जीवन में से प्रकट होते रहेगा. இன்றைக்கு விசேஷமாய் ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற தேவ மனிதரிடத்தில் சொல்லுகிறேன், आज विशेष रूप से जिन्होंने ऑर्डिनेशन प्राप्त करने के लिए आए हैं, आपके लिए मैं कहना चाहता हूं, பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் அலங்காரமாய் இருக்கட்டும். पवित्र जीवन आपके जीवन में शोभा बने. இயேசு சொன்னது போல, இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். जैसे प्रभु यीशु मसीह ने कहा कि देखो इस संसार का सरदार मेरे पास आ रहा है, அவனிடத்தில் அவனுக்குரிய காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை लेकिन उसके चीजों में से एक भी मेरे पास नहीं என்று சொல்லி நிற்கத்தக்க தேவ கிருபையை, और यों कहने का परमेश्वर का अनुग्रह, அந்த சாட்சியை நம்மிடத்தில் விளங்க பண்ணுவாராக. ये गवाही को हमारे जीवन में से भी प्रकट करें. இன்றைக்கு ஊழியங்கள் செய்ய முடியாதபடிக்கு சோத்திரம் புறஜாதிகள் அல்ல தடை, சோத்திரம் தேவ பிள்ளைகளே தடைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். देखिए आज इस सेवा करने के लिए रोक, सेवा ना करने का रोक पराई जाती नहीं, बल्कि परमेश्वर का लोग खुद कारण बन चुके हैं. தேவ சுபாவங்கள், தேவ தன்மைகள், தேவ நீதி நம்மிடத்தில் வெளிப்படும் பொழுது, जबकि ईश्वरीय स्वभाव, जबकि ईश्वरीय कुलीनता, जब ईश्वरीय चीजें हमसे प्रकट हो, சுவிசேஷ விரோதி எங்கே நிற்க முடியும்? तब सुसमाचार का विरोधी कहां पर टिक सकता है? இயேசுவை நம்மிடத்திலே மக்கள் காண ஆரம்பிக்கும் பொழுது, जबकि लोग हम में से प्रभु यीशु मसीह को देखने लग जाएं, சுவிசேஷம் மிக எளிதாய் கடந்து செல்லும். तब बिना रोक ठोक सुसमाचार फैलेगा. அப்படிப்பட்ட சாட்சிகளை கூட நான் கேட்டிருக்கிறேன். ऐसी गवाहियों को भी मैंने सुना हूं. ஒரு தேவ பிள்ளையை சோத்திரம் சந்தையிலே ஒரு அம்மா பார்த்தார்கள். और एक परमेश्वर का व्यक्ति को बाजार में किसी माँ मिलती थी, தக்காளி வாங்குற இடத்திலே கவனித்தார்கள். जो टमाटर खरीदते समय उनसे मिलती थी. தக்காளி வாங்குற இடத்தில் அவருடைய அந்த தன்மைகள், சுபாவங்கள், நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருந்ததனால், और टमाटर खरीदते समय उनके स्वभाव और उनके गुण में एक अलगपन दिखाई दी. அவர் யார்?
वो कौन? நான் சாதா மனிதர்களை பார்க்கலாம், அவர் ஏன் வித்தியாசமா இருக்கிறார் जबकि बहुत सारे लोग खरीदी करते हैं, लेकिन उनमें से ये अलग क्यों? என்று அறிய முற்பட்டு जबकि ये सोचने, ये परखने का प्रयास किया, அவர் அந்த அம்மா ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினதை சாட்சியாய் அறிவித்தார். जब उन्होंने ये जानने की प्रयास की, तब ये माता जी ने अपनी गवाही साझा की कि मैं किस तरह परमेश्वर के संतान में तब्दील हुई हूं. அந்த அம்மாவிடத்தில் யாரும் சுவிசேஷம் அறிவிக்க போகவில்லை. उस माता जी के पास किसी ने सुसमाचार सुनाने को नहीं गया. ஒரு தேவ பிள்ளையாய் சந்தையில் நடந்து கொண்ட பொழுது, மார்க்கெட்டில் நடந்து கொண்ட பொழுது, आपको पता है, एक परमेश्वर का व्यक्ति जब बतौर परमेश्वर के व्यक्ति की तौर पर बाजार में उनकी बर्ताव थी, तब देखने पर लोग ने அந்த அருமையான அந்த அம்மா ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினார்கள். वो तब उनकी जीवन को देख करके, उनकी बर्ताव देख करके वो माता जी परमेश्वर में आ गए. புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால், अगर अन्य जातियों के लिए धर्म प्रकट करना है, ஞானமாய் நடக்க வேண்டும், तो बड़ी बुद्धिमानी से चलना है. வாக்குவாதம் செய்ய போகக்கூடாது, झगड़ा बिल्कुल ना करें கூக்குரல் இட வேண்டாம், और शोर न मचाएं, வீதிகளில் நம்முடைய சத்தம் கேட்கவும் படவும் और வேண்டும். सड़कों में हमारी धूम सुनाई ना दें. அருமையான தேவ பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के जनों, 4 காரியத்தை தேவன் விரும்புகிற, பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 4 बातों को मैंने आपसे साझा किया जिससे स्वर्ग ने हमसे अपेक्षा करती है. மிகவும் முக்கியமானது, நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது. सबसे महत्वपूर्ण बात है, जिसने हमें बुलाया उसके सद्गुणों का प्रचार करना. அந்த விஷயத்தில் நாம் தோற்று போய்த்தான் இருக்கிறோம். इस विषय पर क्या हम परास्त हुए हैं? தோல்வியை ஒத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம் வரும். अगर हमारे पराजय को मान लेंगे, स्वीकार लेंगे, तो विजय जरूर आएगा. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் தானாக மறுரூபம் ஆவார்கள். और जो लोग यहोवा की सेवकाई करने का समर्पण करते हैं, उनके जीवन अपने आप बदल जाएगा. எந்த விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அந்த கிரியை தானாக நடக்கவே செய்யும். और किसी भी विश्वासी के जीवन में ये काम अपने आप हो जाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பின் சந்ததியை குறித்து கவனமாயிருங்கள். हमारे भविष्य संतान के विषय पर सावधान रहिए. தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட விசேஷமான அநேக ஆவிக்குரிய நன்மைகள் உள்ளத்தில் பொக்கிஷங்களாய் இருக்கிறது. परमेश्वर से पाया हुआ बहुत सारे आत्मिक अनुभव, बहुत सारे आत्मिक चीजें हमारे दिल में भंडार के समान है. அது நான் புதைக்கப்படும் பொழுது என்னோடு அழிந்து போக கூடாது. अगर वो भंडार दब जाए तो मेरे साथ समाप्त हो जाती है. அடுத்த தலைமுறைக்கு அது கடந்து போய் இருக்க வேண்டும். अगला पीढ़ी तक उसे पहुंचाना जरूरी है. அதை ஸ்தோத்திரம், எத்தனையோ வருடங்களாய் நம்மிடத்தில் கர்த்தர் உருவாக்கின காரியம். और ये भंडार जिसे परमेश्वर ने बहुत ही वर्षों से हमारे अंदर सिरजाया, கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய காரியங்களை காத்து நடக்கும்படி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். इसलिए परमेश्वर के विधियों, परमेश्वर के आज्ञाओं पर चलने के लिए हम हमारे बच्चों को सिखलाना चाहिए. நம்முடைய தரிசனங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடந்து போவதாக. जी हाँ, हमारा दर्शन हमारा अगला पीढ़ी तक पहुंचे. தேவனுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். और परमेश्वर जो चाहे वही करने के लिए अपने आप को समर्पित करें. என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, चाहे कुछ भी किराए क्यों न दे, தேவ விருப்பம் செய்வது பெரிய பாக்கியம். लेकिन परमेश्वर का इच्छा निभाना बहुत बड़ा सौभाग्य है. பரலோகத்துக்கு போகவும் அதுதான் அடிப்படை தகுதி. और स्वर्ग जाने का मूल चीज भी यही है. இயேசுவை போல இந்த பூமியில் பரிசுத்தம் காத்து, यीशु के समान इस धरती में पवित्रता की रखवाली करें. தேவனுடைய கிருபையை சார்ந்து, और परमेश्वर का अनुग्रह का पक्ष में होकर, அவருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு, उसके वचन को लिपटते हुए, அவருடைய ஆவியினால் மூடப்பட்டு, उसके आत्मा से छाए जाए, அனுதினமும் தேவ சமூகத்திலே வாழ்ந்து, और प्रतिदिन परमेश्वर के सम्मुख में जिए, அந்த விசேஷித்த மேன்மை அடைய கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. और ये विशेष उन्नति को प्राप्त करने के लिए परमेश्वर हमारा अगुवाई करें. எல்லாரும் முழங்காற்படியிடுவோம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். आइए सब घुटना
टेकिए और परमेश्वर का चेहरा की ओर ताकिए। எல்லாரும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஒரு நிமிடம், आप सभी से मैं प्रेम ஒரு से निवेदन நிமிடங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க அன்புடன் निवेदन करता हूँ, निमंत्रण करता हूँ, कुछ पल ஆண்டவர் ஏதோ प्रार्थना करें। ஒன்றை நம்மிடத்தில் பேசி இருப்பார். परमेश्वर कुछ बातें हमसे जरूर किया है। ஒரு பிள்ளை இல்லை என்று ஏங்கி கண்ணீர் வடிக்கிறோமே, हम बांझ होने के कारण आंसू बहाकर रोते हैं ना, காண்கிற எல்லாரிடத்திலும் ஜெபிக்க சொல்லுகிறோமே, और जिन किसी से मिलते हैं हम उनसे कहते हैं कि मुझे बच्चा होने के लिए प्रार्थना करो। அது தவறில்லை. ऐसा कहना गलत नहीं, ஆனால் எத்தனையோ வருடங்களாய் ரட்சிக்கப்பட்டும் ஒரு பிள்ளை பெற்று ஆவிக்குரிய ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதை குறித்து என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா? கண்ணீர் விட்டிருக்கிறீர்களா? लेकिन उद्धार पाकर कितने साल हो चुका है, कितना वर्ष हो चुका है, बावजूद एक आत्मिक संतान का जन्म हमने नहीं दिया, जिसके प्रति आपने कभी शौकीन हुआ है, कभी इसके प्रति दुख उठाया है? என்னுடைய பிள்ளை தேவ வழியில் இல்லையே என்று அழுகிறவர்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். मैं परमेश्वर का स्तुति करता हूं जिन्होंने अपने बच्चों के लिए प्रार्थना करते, अपने बच्चों के लिए रोते कि वे परमेश्वर के मार्गों पर नहीं चल रहे हैं। வசனம் உண்மை, वचन सत्य है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது கர்த்தருடைய மாறாத வசனம். परमेश्वर का अपरिवर्तित वचन सत्य है कि यहोवा परमेश्वर पर विश्वास कर, तब तू और तेरे घराने उद्धार पाएंगे। நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றுவதில் ஏதாயிலும் குறைவு இருந்தால் கண்டுபிடித்து மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வழிகளில் வருவார்கள். हमारे जीवन में परमेश्वर का व्यवस्था का पालन करने में कुछ गलती है, कमी घटी है तो सुधार लो। परमेश्वर हमारे जीवन में कार्य करेगा। நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனங்கள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நிரப்பும். सचमुच परमेश्वर का दिया हुआ दर्शन हमारे बच्चों के जीवन में भी पहुंचेगा। அந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பட்சத்தில் கைவிடவே மாட்டார். जबकि ये ख्वाहिश हमारे दिल में हो तो परमेश्वर कभी हमें नहीं छोड़ेगा। இந்த உலகத்தில் பிரபலமாகவும் इस संसार में प्रसिद्ध होना, வசதியாகவும் வாழ்வது மட்டும் போதாது. सुविधाजनक जीवन प्राप्त करना काफी नहीं, தேவ விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறதா? परंतु क्या परमेश्वर का इच्छा आपके जीवन में पूरा हो रहा है? எதற்காக அழைக்க பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கிறதா? क्या ये वचन हमारे जीवन में लागू है कि जिस उद्देश्य में बुलाया गया, क्या वो उद्देश्य मेरे जीवन में पूरा हो रहा है या नहीं? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். पवित्र व्यक्ति और पवित्र बने। ஆண்டவர் அந்த கிருபைக்கு இலக்கணமாய் நம்மை வாழச் செய்வாராக. प्रभु इन अनुग्रह के लिए हमें एक उदाहरण बनाए। வருஷங்கள் போக போக ஆவிக்குரிய அனுபவங்கள் பெருக பெருக, साल बीतते बीतते आत्मिक अनुभव में बरकत मिलते मिलते இயேசுவின் சுபாவங்களால் நிரப்பப்படுவோமாக. यीशु के स्वभाव में भरा दिए जाए। இயேசுவின் தன்மைகள் நம்மை ஆளுகை செய்யட்டும். यीशु का गुण हमें राज करें। ஆமென். हालेलुया हालेलुया। எல்லாரும் ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. सभी लोग 2 मिनट प्रार्थना कीजिए, 2 मिनट समर्पण குறைவாய் कीजिए। இருக்கிறோம். எந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமாய் இருக்கிறது, कहां पर मैं கர்த்தர் அதை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். ஆமென்। விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிற அழகிய தேவன் அவர். हालेलुया மங்கி எரிகிற திரிய அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், விருப்பங்களை இசைகளை உருவாக்குகிறவர், அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறவர் நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். हालेलुया. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. सब मुंह खोलकर प्रार्थना எல்லாரும் வாய் திறந்து कीजिए। ஜெபம் பண்ணுங்க. सब मुंह खोलकर प्रार्थना कीजिए। வருகை சமீபம். यीशु का आगमन निकट है। இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை கர்த்தருக்காய் முழுமையாய் செலவழிப்போம். थोड़ी दिन बचा है, उस समय हम परमेश्वर को इस्तेमाल करें। हालेलुया हालेलुया। கர்த்தர் நடத்துவார், यहोवा கர்த்தர் चलाएगा, தாங்குவார், தேவையானவளை தருவார். அதற்கு பின்னால் நான் ஓடுகிறவன் அல்ல. நன்மை கிருபை ஷோர்லி ஸ்தோத்திரம் என்னை
என்னை பின்தொடரும். Hallelujah. Surely goodness and mercy will follow me. Amen. நிச்சயமாகவே நன்மை Praise the கிருபையும் Lord. என்னை Praise the பின்தொடரும். Lord. Amen. நான் அதை பின்தொடருகிறவன் அல்ல, நான் கிறிஸ்துவை பின்தொடருகிறவன். Hallelujah. 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 ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு விசேஷித்த பரிசுத்த வாழ்க்கை தானியே போல யோசேப்பை போல கர்த்தர் எனக்கு நமக்கு தருவாராக. Glory be to காலத்தின் God. கட்டாயம் இது. இயேசுவின் வருகை சமீபம். Jesus. பிசாசு சேற்றை Jesus. வாரி வீசும்படி விரும்புகிறான். Jesus. மனிதர்கள் My God. நம்மே சாணியை வீசும்படி விரும்புகிறார்கள். எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம். பொல்லாத பிசாசு அசுத்தாவிகளின் போராட்டம் நம்மை ரொம்ப நெருக்குகிறது. ஆண்டவருடைய கையில் விழுவோம். Amen. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய இரக்கங்கள் பெரியது. Amen. அதில் வெற்றியாய் வாழ செய்வார். Hallelujah. மகிமையாய் நடத்துவார். Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, हमारे स्वर्गीय पिता प्रेमी प्रभु, மகிமையான இந்த நாட்களுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். महिमामय दिनों के लिए हम आपका धन्यवाद करते இந்த हैं. நாளில் ஆண்டவர் அனுப்பி தந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். आज का दिन हमें दिया हुआ उत्तम उत्तम शब्दों के लिए धन्यवाद. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாய் अच्छे जमीन पर बोए हुए बी के समान 100 மடங்கு பலன் தர கர்த்தர் கிருபை தருவீராக. 100% प्रतिफल लाने के लिए प्रभु अनुग्रह कीजिए. தொடர்ந்துள்ள பகுதிகளெல்லாம் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதி. लगातार शेष भागों को विशेष रूप से आशीष कीजिए. இந்த உலகத்திலே உம்மை பிரதிபலிக்கிற ஒரு அழகிய வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். इस संसार में प्रभु आपको प्रकट करने का एक बेहतर जीवन हमें और आपके संतानों को दीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். प्रभु परमेश्वर आप सभी को आशीषित करे. आमीन.